ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இன்றைக்கி காளான் கிரேவி செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். கடாயில் எண்ணெய் ஊற்றி அது சூடாகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணதுக்கப்புறமா அதில் பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய் எல்லாமே சேர்ந்து கலந்து ஒரு மிக்சர் போட்டுக்குங்க. போட்டுட்டு அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு அது கூட வெங்காயம் போடுங்க. வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறமா கண்ணாடி பதம் ஆகிற வரதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்குங்க. மஞ்சத்தூள் போட்டு நல்லா ப்ரௌனி கலர் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சம் பச்சை மிளகாவும் போட்டுட்டு அப்புறம் தக்காளி போட்டுக்குங்க. தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கிங்க. நல்லா வதக்கிட்டு நல்லா வதக்குங்க. வதக்கும்போது உங்களுக்கு அதிகமாக வேகாது. அதனால் கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா நல்லா சீக்கிரமாக வெந்துடும். அது கூட அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்குனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். வெந்ததுக்கப்புறமா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க காளானை தூக்கி உள்ளே போட்டு நல்லா பெரட்டுங்க. பெரட்டி முடிச்சதுக்கப்புறமா நல்லா சீக்கிரம் வெந்துடும். காளான் வந்து சீக்கிரமாக வெந்துடும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சீக்கிரமாக வெந்துடும். அதனால் நமக்கு ரொம்ப டைம் எடுத்துக்காது. நான் அன்றைக்கி மட்டன் மசாலா தான் எடுத்திருக்கேன். மட்டன் மசாலாவும் கரம் மசாலா 2 மிக்ஸ் பண்ணி நல்லா கிரேவி பதம் ஆகிற அளவுக்கு நல்லா பெரட்டி விடுங்க. பெரட்டி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி விட்டுருந்தீங்கன்னா போதும். 5 மினிட்ஸ் மூடி விட்டிங்கன்னா கிரேவி ரெடி ஆயிரும். கிரேவி ரெடி ஆனதுக்கப்புறமா லாஸ்ட்டாக ஃபைனலாக கொத்தமல்லி இலை போட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான், கிரேவி டன். உங்களுக்கு கிரேவி பண்ணுறது பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்